இஸ்ரேல் கப்பல்கள் தலைமறைவு வாழ்க்கை, கண்டுபிடித்து தாக்கிய ஹவுத்திகள். இந்திய பெருங்கடலில் புதிய சம்பவம். ஹவுத்தி படைகளுக்கு பயந்து இஸ்ரேல் கப்பல்கள் டிராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் செய்து வைத்து பயணித்து வரும் நிலையில் அதனையும் கண்டுபிடித்து மேலும் ஒரு இஸ்ரேல் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான CMA CGM சிவி என்ற சரக்கு கப்பல் துபாயின் ஜபல் அலி போர்ட் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற போது இந்திய பெருங்கடல் பகுதியில் வைத்து ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் மூலம் தாக்கப்பட்டுள்ளது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாஹித் 136 என்ற ஆளில்லா விமானம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் கப்பலின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்ததாகவும் அதே நேரம் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வெள்ளிக்கிழமை காலை சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு, அதாவது வியாழக்கிழமை நள்ளிரவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இதுவரை யாரும் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. அதே நேரம் இது ஈரானின் தாக்குதல் என இஸ்ரேல் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்கு முன்பு ஹவுத்தி படையினர் இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்சி லீடர் என்ற கப்பலை 52 பயணிகளுடன் சேர்த்து கடத்தி வைத்துள்ளனர். ஈரானின் ஆயுதங்களும் அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் இதனை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. கடலில் செல்லும் கப்பல்களை யாரும் எளிதாக இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் அது சார்ந்த பல இணையதளங்கள் இயங்கி வருகின்றன. அந்த இணையதளங்களுக்கு சென்று எந்தெந்த கப்பல்கள் எங்கு இருக்கின்றன என்பதனை தெரிந்து கொள்ளலாம். இந்நிலையில் ஹவுத்தி படைகளுக்கு பயந்து இஸ்ரேல் கப்பல்கள் டிராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் செய்து வைத்து ரகசியமாக பயணித்து வருகின்றன. தற்போது தாக்குதலுக்கு ஆளான CMA CGE சிவி என்ற கப்பல் கடந்த செவ்வாய்க்கிழமையே தனது டிராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக வலம் வந்ததும் தெரிய வந்துள்ளது. எனினும் அதனை சரியாக கண்டுபிடித்து தாக்கியுள்ளனர். இதனால் இஸ்ரேலின் கடல் போக்குவரத்து நெருக்கடியை சந்தித்து வருகிறது.